வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு நல்ல நண்டு உடச்சி தரேன், வாங்கி நல்லா சரியா நல்ல மீன் தானே கேட்கும். நண்டு வாங்கிக்கலாம், மீன் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம், நாளைக்கு வைக்கலாம். காரப்பொடி கிடைக்காது, நண்டு நாளைக்கு கிடைக்கும். காரப்பொடி 2 பேர் கேட்டாங்க. அப்படியா? கம்மியாகுது. எப்படி இருக்குது பாரு மீன், அப்படியே பதக்கம் மாரி இருக்குது பாரு மீன். இதுதான் வாங்கி சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது, சளிக்கு நல்லது, இந்த பதக்காய்க்கு நல்லது, இதுதான் சாப்பிடணும். எத்தனை மீன் இருக்கு? என்னடா எண்ணெய் வச்சேன், 10 மீன் இருக்குமா. கொஞ்சம் மீன் போடுங்கல்ல. நான் சொல்லிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். என் பொண்ணு 500 ரூபாய் பையனை தாப்பால் போட்டு வந்துட்டேன் நான். எத்தனை படிங்க? 2 போட்டோமா போடுங்க. நான் நாளைக்கு வந்து நண்டு கூட வாங்கிட்டேன். 12 மீன் இருக்குது. நண்டு 100 ரூபாய்க்கு வாங்கி ஃபோன் என்ன ஃபோன் வச்சுருக்கேன்? இந்த ஃபோன் வச்சுருந்தா இதே தான் மீனும் வாங்கி வரல. நிறைய வேலை ஜாஸ்தியாக இருக்குது மீன். உன்னால போடுங்க. மீன் வேலை நாங்கள் எங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து சரி இங்கே வந்து வாங்க வந்துடுவோம். வாங்கடா, நான் உனக்கு கம்மி தரலாமா. ஒன்று போடுங்க, நான் கொடுத்துட்டு போயிடுறேன் காசு. நண்டு வேணா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவர்கிட்ட. இந்த நீ வாங்கி வரையா, நான் போகிறேன். ஒன்று போடுவாங்க, வாங்கிக்க. வாட்ஸ்அப் கால் கூட வராதா? இந்த ஃபோன் எடுத்துன்னு வந்தா அது ஸ்டோரேஜ் இல்லை. இந்த கவரை வச்சுக்கோ. நான் பெருமாளுக்கு திருப்பிக்கோ. லேட் ஆகும்ல, உடச்சி செய்யல அப்புறமா. அப்போ உடச்சி நீ நல்லா நல்லா இருக்கு. வச்சுருவா, நீ போயிட்டு வந்துடுறியா? நான் எங்கேயும் போகல, நான் சும்மா கீழே தான் உடச்சி நிற்குது. பெருசாக கொடு. ஜிலேபி ஒரு பையன் வாங்க சொன்னால் அதை வாங்கி வச்சுக்கிறேன். கட்டலாம் ஜிலேபி. எவ்வளோ அது? 100 ரூபாய். எத்தனை நண்டு போட்டுருங்க? 6 நண்டு. பெருசாக இருந்தால் ஒன்று போட்டு சின்னதாக வச்சுக்கிறேன். நல்லா சின்னதாக வச்சுக்கிறேன். எனக்கு யாருக்கும் நண்டு வாங்கினது நண்டு அப்படியே கீழே தான் 2 கிலோ தான் வாங்க. கீழே போட்டு இது 2 கிலோ வாங்கினேன். அது பாப்பாவுக்கு ஆஞ்சிட்டு எனக்கு பாப்பாவுக்கு தான் 1000 என்ன அது கத்திக்குது பக்கத்தில். ஒரு நண்டு போட்டு ஆஞ்சி வரேன். குழந்தைக்கு ஆஞ்சிட்டேன். பாத்தியாடா, அடிச்சியா? இல்லை எடுக்கல, நீங்கள் ஆஞ்சிட்டு மட்டும் எனக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுங்க. அதுதான் நீ உட்கார சொன்ன ஒன்று. இல்லை, இது க்ளீன் பண்ணுறத வீடியோ எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய மீன் 5 கிலோ வீடியோ எடுத்தால் கூட பரவாயில்ல. தும்பு மீன் 1000 கிலோ எடுப்பேன். இது கட் பண்ணுவீங்களா? அந்த அங்கிள் சொல்லிட்டு பண்ணாரு. கட் பண்ணுறேன். இது கட் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். நீங்களாம் ஒரு அதை கட் பண்ணது இருக்கிறேன். அதான் போயிட்டான். எப்பயுமே இங்கே தான் கடை போடுவீங்களா? ஆமாம்மா, சரி, இங்கே தான் இருப்பேன். மழை கிழ வந்துட்டாக்கா கொஞ்சம் தள்ளி இது அப்படி உட்காந்துக்கும். ஏன்னா அங்கே தண்ணி வந்து நின்றான். இப்படி தள்ளி உட்காந்துக்கனால மீன் வாங்கி நீங்களே க்ளீன் பண்ணி இது பண்ணுறதுக்கு அதே சேம் ரேட் தான். என்ன பண்ணுறதுமா, அது வாங்கி எல்லாமே க்ளீன் பண்ண சொல்லுதுமா. ஒன்று தவிராத எனக்கு கை சரியில்லை பாருமா. இதுவும் அறுத்துக்கணும்னா இதுவும் அறுத்துக்கணும்னா அது ஒன்றும் ஆறாதுக்குமா. கையில் தான் போட்டோம் பேண்டேஜ். இப்போ பவுத்துக்கு போடணும். அப்படின்னா கையில் தண்ணி ஏறாது.
சரி மீன் தான் அது இருக்கு. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். எங்கள் அண்ணன் மொத்தம் வந்து வசிலேருந்து கட்டின்னு வரணும் ஒரு பொண்ணை. மீனே துண்ண மாட்டா, வெறும் கறி தான் துண்ண. கறியை சாப்பிட மாட்டேன். ஊர் நாட்டில் கறி தானே அடிப்பாங்க, அதே சாப்பிடுவா பாரு. இவளுக்கு அந்த கவனம் தான் வந்து வீட்டில் வந்து மீன் கவனம் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் கட்டின்னு வந்தோடனே அம்மா அந்த மீனை விட மாட்டேறேன் அம்மா அப்படி சாப்பிட்றான். இந்த அம்மா